வணக்கம். என்னோட பேர் தட்சிணாமூர்த்தி. எனக்கு இன்னொரு பேர் நானே வச்சுக்கிட்டேன். என் பேர் என்ன அப்படின்னா அகத்திய சித்தன். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி பள்ளிக்கூடம் அப்படிங்கிற பேரில் காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் நாய் வண்டியில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டு 10வது 11வது 12வது கொண்டு போய் அடைச்சி திரும்ப திரும்ப படிக்க வச்சு என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னே தெரியல. இதற்கு எல்லாத்துக்கும் பேஸ் ரீசன் என்ன அப்படின்னா நீட் எக்ஸாம். நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணால் தான் நம்ம ஊரில் நம்ம உருவாக்கின மருத்துவமனையிலேயே நமக்கு சீட்டு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம ஊரில் இருக்கிற மருத்துவமனையை வேறு யாராவது ஆக்குப்பை பண்ணிக்குவாங்க. அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதே சமயத்தில் நிறைய பேர் வெளியிருந்து இங்கே ஆக்குப்பை பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா தமிழர்கள் முட்டாள்கள் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளில் முத்திரை குத்திடுவாங்க. அதனால் தமிழக அரசு இப்போ என்ன ஒரு நல்ல வேலை பண்ணியிருக்குன்னா, இனிமேல் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் சனி ஞாயிறுலாம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடணும், எல்லாம் புத்திசாலிகளை உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் உண்மையாலுமே நான் சொல்கிறேங்க, நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை படிக்கிறதுனால நீங்கள் நீட் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது. நம்ம என்ன படிக்கிறோமோ அதை கொஞ்சம் பகுத்து அறியணும். பகுத்து அறிஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களை யாராலும் ஜெயிக்க முடியாது. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கான்டெஸ்ட்டு வைக்க போகிறோம். என்ன கான்டெஸ்ட் சார்? பகுத்தறிவு கான்டெஸ்ட். இது பண்ணுறதுனால நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்குள்ளார இருக்கிற ஏதோ ஒன்று கண்டிப்பாக ஓப்பன் ஆகிடும். அது ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த 24 மணி நேரமும் 7 நாளும் நம்ம படிப்பை பற்றியே சிந்தித்து ஜெயிக்க முடியாததை ஈஸியாக ஜெயிக்க ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லி பிலீவ் பண்ணுறேன். என்ன கான்டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். பகுத்தறிவு சோதனை 1. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எதெல்லாம் சயின்டிஃபிக்கல் ஃபார்முலான்னு ஒருத்தன் கொடுக்குறானோ கண்ணை மூடிட்டு அப்படியே ரெக்கார்ட் பண்ணுறோம். நம்ம தாத்தா அடுத்தவருக்கு ரெக்கார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் நம்ம வாத்தியார் மூலமாக நமக்கு வருது. இப்போ நம்ம மூலமாக நம்ம சந்ததியினருக்கு போகும். ஆனால் அது உண்மையாலுமே சரியாக தப்பாங்கிறத பற்றி யாருக்கும் கவலை கிடையாது. என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபார்முலா கொடுப்பாங்க, ஒர்க் அவுட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்சர் கரெக்டாக பண்ணியாம்பாங்க. உனக்கு 5க்கு 5 மார்க்கு அப்படின்னு போட்டு அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் பகுத்தறிவு அப்படிங்கிறது, இந்த விஷயம் உண்மையாக இது எப்படி நான் செக் பண்ணுறதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணோம்னா அதுதான் பகுத்தறிவு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிகிற ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்முலா எடுத்துக்கலாம். ஏரியா ஆஃப் சர்க்கிள். ஒரு வட்டத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா πr² அப்படின்னு ஒரு ஃபார்முலாவை உருவாக்கியிருக்காங்க. இந்த ஃபார்முலா கரெக்டாக தப்பா? கரெக்டாக இருந்துட்டு போட்டோம், நான் சொல்கிறேன் அது தப்பு. ஆனால் கரெக்டாக இல்லையான்னு எப்படி நீங்கள் எனக்கு ப்ரூவ் பண்ண போகிறீங்க? அதுதான் இந்த பகுத்தறிவு சோதனை. சரி, இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கரெக்டாக சொல்லிடுறேன். 7 சென்டிமீட்டர் இருக்கிற ஒரு வட்டத்தை எடுத்துக்கலாம், சர்க்கிளை எடுத்துக்கலாம். இந்த 7 சென்டிமீட்டரை இந்த ஃபார்முலாவில் போட்டோம் அப்படின்னோம்னா 22/7. 7க்கு 7 அழிஞ்சிருது. அப்போ 7 × 22 போட்டோம்னா 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர். முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இங்கே ஒரு வட்டம் இருக்குது, இங்கே 154ன்னு ஒரு நம்பர் இருக்குது. இந்த 154ங்கிற நம்பருக்கும் இந்த வட்டத்துக்கும் என்ன சம்பந்தம், என்ன நீங்கள் மைண்டில் உணர்றீங்க, அது ரொம்ப முக்கியம். இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, சார் 154ங்கிறது சரியான ஆன்சர் இல்லை, ஃபார்முலா படி இது கரெக்டு, ஆனால் இது சரியான ஆன்சர் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், 153 அப்படிங்கிற நம்பர் தான் சரின்னு சொல்கிறேன்னு வச்சுங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு குழப்பம் வருது, ஏன்னோ கோட்டு சூட்லாம் போட்டுட்டு இருக்காரு. ஒருவேளை இவர் சொல்கிறது சரியாக இருந்ததுன்னா அப்போ 154 கரெக்டா இல்லை 153 கரெக்டா அப்படின்னு ஒரு டவுட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எப்படி சார் 154 தான் சார் கரெக்டா இல்லை 153 தான் கரெக்டா அப்படின்னு எப்படி ஒரு முடிவுக்கு வருவீங்க? அதுதான் இன்றைக்கி பகுத்தறிவு. சரி, இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு கிராஃப் ஷீட் எடுத்துக்கங்க. சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் இருக்கிற மாதிரியான கிராஃப் ஷீட். ஏன்னா இன்ச்சு கிராஃப் ஷீட்டுன்னு ஒன்று இருக்குது, அது வேண்டாம். நார்மலாக ஸ்கூலில் உபயோகப்படுத்துகிற சென்டிமீட்டர்
மில்லிமீட்டர், சென்டிமீட்டராக பிரிச்சிருப்பாங்க, அதுக்குள்ளார மில்லிமீட்டராக இருக்கும். அதில் என்ன பண்ணுங்கன்னா ஒரு 7 சென்டிமீட்டர் இருக்கிற ரேடியஸ் இருக்கிற மாதிரி கேம்பஸ் எடுத்துக்கோங்க. சென்டர் பாயிண்ட்டை வச்சு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த ஆக்சுவலாக என்ன அர்த்தம்னா 154 அப்படின்னா இது சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஒரு சிம்பிளிஃபிகேஷனுக்காக கொடுத்தாங்க. அதுவே என்ன ஆயிடுச்சுன்னா அது என்னவோ சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போடணும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஆகிப்போச்சு. பட் ஆரம்ப காலத்தில் இதை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த வட்டத்துக்குள்ளார 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி கட்டத்தை கண்டிப்பாக பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் இது. பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 இப்படி கவுண்ட் பண்ணோம்னா 154 ஸ்கொயர் சென்டிமீட்டர் வரும் அப்படிங்கிறது கணக்கு. பட் இப்போ என்ன ஒரே ஒரு டிஃபிகல்ட்டி அப்படின்னா சென்டரில் முழு கட்டம்லாம் இருக்கும், அப்போ முழுமையாக எண்ணிக்கலாம். ஆனால் இந்த கார்னர் வர வர நமக்கு முழு கட்டம் கிடைக்காது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணோம், கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி ப்ரூவ் பண்ணுறது? சென்டிமீட்டரை விட்டுட்டு மில்லிமீட்டராக போகும். எப்படி? இப்போ 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர், அதாவது சென்டிமீட்டர் கட்டமாக 154 போடுறதுக்கு பதிலாக 15400 மில்லிமீட்டர், அதாவது ஸ்கொயர் மில்லிமீட்டர் பார்க்கலாம். இத்தனை ஸ்கொயர் மில்லிமீட்டரை அதில் கவுண்ட் பண்ண முடியும். ஏன்னா அந்த கட்டம் சின்னதாக இருக்குது. இந்த எட்ஜுக்கு வரும்போது கூட நமக்கு ஒரு கட்டம் இந்த இடத்துல தெரியும் இல்லைங்களா? ஸோ இப்போ உங்களுடைய கான்டெஸ்ட் என்ன அப்படின்னா 15400 ஸ்கொயர் மில்லிமீட்டர் இருக்குதா, இல்லை இதை விட கம்மியாக வருதா இல்லை அதிகமாக வருதா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு கிராஃப் ஷீட்டில் வட்டத்தை போட்டு கவுண்ட் பண்ணி எங்களுக்கு அனுப்பணும். ஸோ இதே பேஜ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ம் இருக்குது, ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுற ஃபார்ம் இருக்குது. அதில் உங்கள் நேம், மொபைல் நம்பர், என்ன படிச்சுட்டு இருக்கீங்க, தென் ரிசல்ட் என்ன, கூடவே நீங்கள் இந்த கிராஃப் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கீங்கல்ல அது கூட வந்து கேல்குலேஷனுக்கு ரஃப் ஷீட் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 2 இமேஜ் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்ச் 15 அன்னைக்கு நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணி யார் ரொம்ப சீக்கிரமாக அதே சமயத்தில் அக்யூரேட்டாக கவுண்ட் பண்ணியிருக்காங்களோ, ஏன்னா இப்போ நான் இது பண்ணும்போது நான் ஏற்கனவே கவுண்ட் பண்ணிட்டேன், இவ்வளோ தான் வரும், லென்ஸ் வச்சு பார்த்து கவுண்ட் பண்ணியாச்சு, இத்தனை நம்பர்னு வந்துச்சுன்னா தான் நீங்கள் கவுண்ட்டு கரெக்டாக பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் 1-2 கட்டம் வேரியேஷன் இருந்ததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் சீக்கிரமாக ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ரூபீஸ் 5000 ரூபாய் பரிசு தொகை ஒரே ஒருத்தருக்கு தான். என்னுடைய ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா இந்த கான்டெஸ்ட்டை தயவு செஞ்சு உங்களுக்கு யாரெல்லாம் தெரியுதோ, எந்தெந்த மாணவர்கள் எந்தெந்த வாத்தியார்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக தயவு செஞ்சு ஃபார்வர்ட் பண்ணி கொடுங்க. ஏன் அப்படின்னா நம்ம மட்டும் புத்திசாலியாக இருந்து நம்ம நாடு வளர முடியாதுங்க. இப்போ நம்ம எல்லாம் புத்திசாலின்னு நினைக்கிறோம். இப்போ செல்லூர் ராஜுன்னு ஒருத்தர் இருந்தார், போன வருஷம் கோடை காலத்தில் ஒரு முயற்சி பண்ணார். போய் ஒரு தெர்மாக்கோலை போட்டு தண்ணி ஆவியாகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் முயற்சி பண்ணார். அந்த முயற்சி ஃபெயிலியர் ஆச்சு. நம்ம எல்லோரும் காமெடி பண்ணி சிரித்தோம். பட் உண்மை என்னென்னா அந்த மாதிரி அவர் ஆகிறதுக்கு நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டமும் ஒரு காரணம் தானே. அப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து நம்ம எல்லாரும் புத்திசாலியாக இருந்தால் மட்டும்தான் யார் எந்த சுச்சுவேஷனில் ஒரு பிரச்சனையிலேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்கன்னு இன்றைக்கி முடிவு பண்ண முடியாது. ஆகையினால் எல்லாரும் புத்திசாலியாக இருந்தாங்கன்னு தான் நம்ம எப்படி இருக்க முடியும், சந்தோஷமாக அந்த நாட்டில் வாழ முடியும். சந்தோஷமான நல்ல புதிய திட்டங்கள்லாம் வரும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நீங்களும் முயற்சி பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த 5000 அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, நமக்கு பகுத்தறிவு ஓப்பன் ஆகுதா அதுதான் முக்கியம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.